அதே மாதிரி இந்த வண்டியில் வந்து இன்னொரு அட்வான்ஸ் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் டெக்னாலஜி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். நம்ம இன்றைக்கி வந்துட்டு YAMAHA FZ-S வெர்ஷன் 3 வண்டியோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா Walkaround அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன், அப்புறம் வண்டியோட லுக்ஸ் எப்படி இருக்குன்னு அதை பற்றி சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து மைலேஜ் டெஸ்ட் வீடியோ வரும். ஓகேயா? இப்போ வண்டி இங்கே தான் இருக்குது, நம்ம ஃப்ரெண்டோட வண்டி தான் இது. நேற்று தான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சோடனே தரேன்னு சொல்லியிருந்தாரு. இன்றைக்கி காலையிலே போய்ட்டு நான் வண்டி கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வண்டியை வந்து ஃபுல்லாக ஒரு வாக் அரவுண்ட் பார்த்துருங்க, அப்படியே ஸ்லோ மோஷன் வீடியோஸும் போடுறேன் உங்களுக்கு. ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வண்டியோட ஓவரால் லுக் பற்றி பார்க்கலாம். இந்த வண்டியோட லுக் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர ஸ்டைலிஷாக இருக்கும் இந்த வண்டி. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த டேங்க்கில் பார்த்திங்களா, இந்த டேங்க்கோட மஸ்குலர் சைஸ் பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது டேங்க்கு. பட் ஆனால் ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 11 to 12 லிட்டர் சம்திங் அரௌண்ட் அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் இந்த க்ரோம் கிரில்லாம் கொடுத்துருக்காங்களே, இதெல்லாம் வந்து வண்டியோட வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லுக்கு கொடுக்குது. இந்த ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த கேமரா விசிபிலிட்டியோட ஐ விசிபிலிட்டிக்கு வந்து இந்த வண்டி வந்து நல்லா மஸ்குலராக இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அதே மாதிரி டயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ரோட் கிரிப்பு நல்லா கார்னரிங் பண்ணுறதுக்காகவே வந்து நல்லா எட்ஜ் டு எட்ஜ் இருக்கும் டயர். பார்த்தீங்களா டேங்க் எப்படி இருக்குது ஷேப்பு. அதே மாதிரி நீங்கள் உட்காந்திங்கன்னா கால் கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து டை வந்து உட்கார்ற மாதிரி கரெக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நான் வந்து அரௌண்டு 6 feet டாலு, நான் உட்காந்தாலே என்னோடய கால் கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்விட்ச் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அந்த FZ-25 இருக்குது தெரியுமா, சேம் அதே கிரேட் ஸ்விட்ச் குவாலிட்டி தான், அதிலலாம் எந்த சேஞ்சஸும் பண்ணல. அதே மாதிரி மிரர் கூட பார்த்தீங்கன்னா FZ-25 வரும்ல, சேம் அதே மிரர் தான், அதிலலாம் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸ்க்ளச் பார்த்தீங்கன்னா 1 ஃபிங்கரில் ஈஸியாக போடலாம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்க்ளட்செலாம் நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது மெயினாக இந்த வண்டியில் என்ன சொல்கிறோன்னா, இந்த சீட்டோட வித்து பார்த்தீங்களா, என்னோடய ஒரு கை இப்படி வைக்கிறேன், ஒரு கை ஃபுல்லாக வச்சுட்டு அடுத்ததுக்கு வந்து ஒரு 1.5 கைக்கு அழகாக நம்ம உட்காந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அதையும் நான் வந்து ரோட் டெஸ்ட் ரிவ்யூவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதே மாதிரி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து LED செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் FZ-25 வந்து லைட்டாக ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து சிங்கிள் சேனல் ABS கொடுத்துருக்காங்க, ரியரில் வந்து ABS கிடையாது, ஏன்னா ஃப்ரண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த காஸ்ட் கட்டிங்காக வந்துட்டு ஃப்ரண்ட்டோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சைலன்சர்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிசைனில் எதுவுமே மேஜராக சேஞ்சஸ் பண்ணல. அலாயோட பேட்டர்ன்லாம் எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம் தான். ரியர் டயரும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய டயர் தான் எப்போவுமே கொடுப்பாங்க FZ-யை பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து உங்களுக்கு ரோட் கிரிப்பில் எந்த பிரச்சனையும் கிடையாது. கார்னரிங் பண்ண சொல்ல வந்து நல்ல கிரிப் இருக்கிறதுக்காக நல்லா சூப்பர் டயர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி டெயில் டிசைன் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் லைட்டு ஒரு மாடிஃபிகேஷன் தான், மற்றபடி எதுவும் இல்லை. இதெல்லாம் லைட்டாக இப்படி ஆடிக்கிட்டு இருக்குது. ஓகே, அதே மாதிரி வந்து கிராப் ரயில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி உட்கார்ற பில்லியனுக்கும் வந்துட்டு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி நல்லா பெரிய சைஸ் தான் சீட் போட்டிருக்காங்க.
அதே மாதிரி கிராப் ரயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கை வந்து எல்லா இடத்துலையும் ஈஸியாக பிடிக்கிற மாதிரியே கிராப் ரயில் இருக்கும். அதே மாதிரி லக்கேஜ் வச்சிங்கன்னா நீங்கள் கட்டுறதுக்கும் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்தது வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 149cc சிங்கிள் சிலிண்டர் அண்ட் இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்திங்கன்னா வந்து 12.2 PS at 7250 RPM அண்ட் மேக்ஸிமம் டார்க் பார்த்திங்கன்னா 13.6 Nm at 5500 RPM. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜினு. அப்புறம் இதில் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வர்ற எல்லா வண்டியிலுமே பார்த்திங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். அதே மாதிரி டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 13 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சைஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 25 லிட்டர்ஸ் மாதிரி தெரியும். பட் ஆனால் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து சின்ன டேங்க் தான் இருக்கும். அடுத்தது வந்து வண்டியோட பிரேக் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து சிங்கிள் சேனல் ABS நான் ஏற்கனவே சொன்னேன்ல. ஃப்ரண்ட்டோட டிஸ்க் டயாமீட்டர் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 282 mm கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ரியர் டிஸ்கோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 220 mm கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் வீல் அண்ட் பேக் வீல் வந்து அலாய் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 17 inch தான். அண்டு ஃப்ரண்ட்டோட டயர் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 100/80 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது போட்டிருக்காங்க பாருங்கள், 100/80 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 140/60 கொடுத்துருக்காங்க. சரிதா, ரெண்டுமே டியூப்லெஸ் டயர் தான். அதனால் வந்து ஹைவேஸில் போஸில் வந்து சிட்டியில் ஓட்டினாலும் சரி நம்மளுக்கு அந்த பஞ்சரோட இஷ்யூ வந்து அவ்வளோவா இருக்காது நமக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பார்க்கணுன்னா நம்ம அடுத்தது சஸ்பென்ஷன் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து FZ-யை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு சஸ்பென்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப தடியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த வண்டியோட மஸ்குலர் லுக்குக்காக ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா தடியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக் ஃபோர்க் கொடுத்துருக்காங்களா. நீங்கள் ரியரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மோனோ ஷாக் கொடுத்துருக்காங்க வித்து 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள். சரிதா, அதில் வந்து நம்ம வந்து நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வண்டியோட டோட்டல் வெயிட் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 137 kg கொடுத்துருக்காங்க. இப்போ வண்டியோட டைமென்ஷன் பற்றி பார்க்கலாம். இதோட ஓவரால் லென்த் பார்த்திங்கன்னா வந்து 1990 mm. அதுக்கப்புறம் வித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 780 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவரால் ஹைட் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 1080 mm கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இந்த வண்டியோட வீல் பேஸ் பார்த்திங்கன்னா 1330 mm அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 165 mm. 165 mmன்றது வந்து நார்மலாக எல்லா ஸ்பீடு பிரேக்கர்லையும் ஏற்றி இறக்கிடலாம். பட் லைட்டாக ஆஃப் ரோடிங் பண்ண சொல்ல வந்துட்டு நிறைய இடத்துல இடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சீட்டோட ஹைட் சேடல் ஹைட் பார்த்திங்கன்னா 790 mm கொடுத்துருக்காங்க. இது வந்து அழகாக வந்து ஒரு 5.5 feet இருக்கிறவங்க வந்து ஈஸியாக வந்து காலை வந்து கிரவுண்டில் கிளியர் பண்ணிடலாம். அதில் வந்து ஹைட்னால வந்து எந்த இஷ்யூ இருக்காது. ஒரு 5.6 இருக்கிறவங்க வந்து ஈஸியாக வந்து இந்த வண்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் 2 காலும் கீழே வச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோல் பற்றி பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டே டைமில் வந்து டிஸ்பிளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக பிளாக்கில் வந்து அந்த லைட்டாக அந்த டாட்டட் அப்படியே தெரியுது. ஆனால் விசிபிலிட்டி பார்த்திங்கன்னா வந்து நல்லா வெயில் அடித்தா கூட நல்லா க்ளீனாக இருக்குது விசிபிலிட்டி. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நியூட்ரல் லைட் கொடுத்துருக்காங்க, இங்கே இன்ஜின் வார்னிங் லைட் கொடுத்துருக்காங்க, இது ஐபீமு ABS லைட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இது வந்து இண்டிகேட்டர் இது கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஸ்பீடாமீட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபியூல் கேஜி, இது வந்து RPM கொடுத்துருக்காங்க, இங்கே ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ட்ரிப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா வந்து இது ட்ரிப் 1 ட்ரிப் 2 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து டைமு அண்டு வந்து ஓடோமீட்டர் 1175 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. அதுக்கப்புறம் ரிசர்வுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபியூல் F ரிசர்வில் வந்து 2.6 கிலோமீட்டர் ஓடி இருக்குது இது வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வேறு எதுவும் கிடையாது. அதே மாதிரி இந்த வண்டியில் வந்து இன்னொரு அட்வான்ஸ் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் டெக்னாலஜி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ஆக்சுவலாக என்ன ஆகும்னா, இப்போ வந்து வண்டி ஆனில் இருக்குது, நான் வந்து இக்னிஷனு இந்த கில் சுவிட்ச் இருக்குது தெரியுமா, இதையும் வந்து நான் ஆனில் வச்சிட்டேன். இப்போ நான் வந்து வண்டியை வந்து செல்ஃப் போட்டேன்னா இங்கே ஆன் ஆகாது. ஆக்சுவலாக இப்போ இதுக்கு என்ன பண்ணணுன்னா, என் ஃப்ரெண்டு என்ன சொன்னான்னா, இதுக்கு வந்து பேட்டர்ன் கொடுத்துருக்காங்களாம். ஏன்னா ப்ளூடூத் டிவைஸ் வந்து நம்ம கனெக்டில் இருந்ததுன்னா ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிடும் போல். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா, இந்த வந்து பேட்டர்ன் போடணுமா. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு அப்புறம் ஆஃப் பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து இங்கே செல்ஃப் எடுக்கும். எப்படியே இந்த டெக்னாலஜி நல்லா இருக்குல்ல. நம்ம வந்து அந்த இது கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோன்னா ஈஸியாக இருக்கும். இல்லைனா வந்து இந்த பேட்டர்ன் போடணும். இந்த பேட்டர்ன் போட்டால் மட்டும் தான் வேலை செய்யும். இப்போ வந்து நான் இங்கே ஆஃப் பண்ணிட்டேன், இப்போ மறுபடியும் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டு நான் செல்ஃப் போட்டேன்னா ஸ்டார்ட் ஆகிடும். பார்த்தீங்களா, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து என்னன்னா, நான் வந்து வண்டியே ஆஃப் பண்ணிடணும் கம்ப்ளீட்டாக. ஆஃப் பண்ண சொல்ல இந்த இண்டிகேட்டர் எரியுது, ஒரு வாட்டி எரிஞ்சிட்டு தான் ஆஃப் ஆகும். இப்போ நான் வந்து வண்டி ஃபுல்லாக ஆன் பண்ணுறேன்.
ஆன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ நம்ம செல்ஃப் போட்டோன்னா எடுக்காது. பாருங்கள், செல்ஃப் போடுறேன், எடுக்கல பார்த்தீங்களா? அதுதான் வந்து இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணணும். லெஃப்ட்டு ரைட்டு போட்டு ஆஃப் பண்ணியாச்சுன்னா இங்கே வந்து நமக்கு செல்ஃப் எடுக்கும். சரிங்களா? ஆனால் வண்டி ஸ்டார்ட் பண்ணோடனே ஐட்லிங் வந்து 2000 RPM வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து 1.2 1.5 அந்த RPMல வந்து கரெக்டாக நின்றுடுது. இப்போ அடுத்தது வந்து வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வேறு இண்டிகேட்டர் லெஃப்ட்டு ரைட்டு ஆஃப். நீங்கள் இந்த வண்டியோட சவுண்டு பார்த்தீங்கன்னா நல்லா பேஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும் இந்த வண்டியோட சவுண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்போவுமே கொடுக்குற மாதிரி தான். இவ்வளோ பெரிய மஸ்குலரான ஒரு வண்டி கொடுப்பாங்க, ஆனால் சாதாரணமாக ஒரு ஆரன் கொடுப்பாங்க. சவுண்டு கேட்குறீங்களா? நார்மல் ஆரன் தான், கீ. அதுக்கு மேலே எதுவுமே அடிக்காது இந்த ஆரன். நார்மல் ஆக்டிவ் ஆரன் தான். அதுக்கப்புறம் வந்து இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,30,000. நம்ம ஃப்ரெண்டு எடுக்க சொல்ல வந்து 1,30,000. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க போல். அந்த டைமில் ஏதோ ஆஃபர் இருந்தது போல். அந்த ஆஃபர் டைமில் அவங்க எடுத்ததுனால வந்து 1,27,000 எடுத்திருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 1,29,500 சம்திங் ஏதோ நான் பார்த்தேன். பட் ஆனால் எக்ஸாக்டான ரேட் தெரில. உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த வண்டியை பற்றி டவுட் இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே ரெக்டிஃபை பண்ணிடுறேன். இதுக்கு அடுத்து வரப்போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா YAMAHA FZ வெர்ஷன் 3யோட மைலேஜ் டெஸ்ட்டு, டாப் ஸ்பீட் பிரேக் டெஸ்ட்டு, ஒவ்வொரு கீரில் வந்து எவ்வளோ டாப் ஸ்பீட் போகுது, அண்ட் அப்புறம் ரோட் டெஸ்ட் ரிவ்யூ கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்துடும் இந்த வீடியோக்கு அடுத்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு அடி அடிச்சிருங்க. அதுக்கு பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, see you in another video soon. Bye, take care my dear lovely friends. Bye.